பூசாரியின் மனைவி விக்ரமனை பார்த்து, எங்கே உங்க மனைவி என்று கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் விக்ரமனை சந்தேகமுடன் பார்த்தனர். ஊர் மக்களின் பார்வை ஒட்டுமொத்தமாக தன் பக்கம் திரும்புவதை கண்டு விக்ரமன் அதிர்ந்தான். அது அது வந்து என் மனைவி வீட்டில் இருக்கா, அவளுக்கு உடம்பு சரியில்லை, என் மகன் அவ கூட தான் இருக்கான் என்று தடுமாற்றத்துடன் கூறினான் விக்ரமன். சரி, பதட்டப்படாதீங்க விக்ரமன், நாங்க உங்களை ஒன்றும் சந்தேகப்படல, நிதானமா இருங்க என்றான் மந்திரவாதி. விக்ரமன் அவர்களிடம் இருந்து விடை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பினான். அவன் போவதை பார்த்த மந்திரவாதி, இந்த ஆள் எதையோ மறைக்கிறான், இவனோட மனைவி யாரு என்று பூசாரியிடம் கேட்டார். லாவண்யா, அவதான் விக்ரமனோட மனைவி. விக்ரமனுக்கு தான் மனைவினா ரொம்ப பிரியம், ஆனா 2 நாளா அவ யாரு கண்ணுலையும் படலன்னு சந்தேகமா இருக்கு என்றார் பூசாரி. அவளை 2 நாளா பார்க்கலன்னு எப்படி உறுதியா சொல்றீங்க? பூசாரியிடம் கேட்டான் மந்திரவாதி. லாவண்யா காலபைரவரோட தீவிர பக்தர், அவ தினமும் கோயிலுக்கு வராம இருந்ததில்லை, அதனாலதான் அவளை பார்க்கலன்னு உறுதியா சொல்றேன். அப்படின்னா இந்த ஆள் நடவடிக்கைக்கும் அவன் பொண்டாட்டி காணாம போனதுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு, அத நாம கண்டுபிடிக்கணும் என்றான் மந்திரவாதி. பூசாரியும் மந்திரவாதியும் பேசிக் கொண்டிருப்பதை கார்த்திக் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். உடனே அவன் விக்ரமனை தொடர்ந்து சென்று விஷயத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். விக்ரமன் நடந்து செல்லும் திசையை பார்த்து கார்த்திக் வேகமாக ஓட்டம் எடுத்தான். தன்னை துரத்தி கொண்டு கார்த்திக் வருவது தெரியாமல் விக்ரமன் வேக வேகமாக நடந்து சென்று கொண்டிருந்தான். சிறிது தூரம் நடந்த பிறகு விக்ரமன் ஒரு வீட்டை அடைந்தான். விக்ரமனுடன் சேர்ந்து கார்த்திக்கும் அந்த வீட்டிற்குள் நுழைந்தான். அப்போது ஒரு சிறுவன் விக்ரமனை நோக்கி ஓடி வந்தான். அவன் விக்ரமனை கட்டி பிடித்து கொண்டு, அப்பா, நீங்க எங்க போனீங்க? காலையில நான் எந்திரிச்சு பார்த்தப்ப நீங்க வீட்டுல இல்ல, அதை பார்த்து நான் பயந்து போயிட்டேன். அம்மா எப்பப்பா வருவாங்க என்று அந்த சிறுவன் கேட்டான். மகேந்திரா, பயப்படாத, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உன் அம்மா நல்லா இருக்கா, கொஞ்ச நாள் தான் நான் அவளை கூட்டிட்டு வந்துடுவேன். இப்போ போய் நல்ல பையனா குளிச்சுட்டு வா, நான் உனக்கு சாப்பிட ஏதாவது செஞ்சு தரேன் என்று அக்கறையாக கூறினான் விக்ரமன். சிறுவனும் தலையசைத்து விட்டு குளிக்க செல்ல விக்ரமன் வேறு ஒரு அறைக்குள் நுழைந்தான். கார்த்திக் அவனை பின்தொடர்ந்து அந்த அறைக்குள் வந்தான். உள்ளே வந்த விக்ரமன் ஒரு பெட்டியை திறந்து பழைய புகைப்படம் ஒன்றை கையில் எடுத்தான். லாவண்யா, இந்த ஊர் ஆளுங்க கிட்ட இன்னும் எத்தனை நாள் நான் உன்னை பத்தின ரகசியங்களை மறைச்சு வச்சுட்டு இருக்கிறது? இப்ப ஊருக்குள்ள மந்திரவாதி வந்துட்டான். இப்ப நீ இல்லைன்ற இந்த உண்மையை அவன் கண்டுபிடிச்சா நான் என்ன செய்வேன் என்று புகைப்படத்தை பார்த்து சோகமுடன் புலம்பினான். பிறகு விக்ரமன் தனது கண்களை துடைத்து கொண்டு மீண்டும் அந்த புகைப்படத்தை பெட்டியில் வைக்க சென்றான். அப்போதுதான் அதிலிருந்த அவன் மனைவியின் புகைப்படத்தை கார்த்திக் கவனித்தான். அதில் விக்ரமனுடன் இருந்த பெண் அச்சு அசல் அப்படியே துர்காவை போல இருந்தாள். மேலும் அவள் திருமண கோலத்தில் விக்ரமனுடன் நின்று கொண்டிருந்தாள். அதை பார்த்தவுடன் இது நிச்சயம் விக்ரமன் லாவண்யாவின் திருமண புகைப்படம் என்பது கார்த்திக்கிற்கு தெரிந்தது. கார்த்திக்கிற்கு குழப்பமாகவும் இருந்தது. அப்ப இந்த லாவண்யா தான் துர்காவ மாதிரியே இருந்த மோகினி பிசாசா? அப்படின்னா இந்த போட்டோல இருக்கிறது துர்காவோட பாட்டி? ஓ, அதனாலதான் 2 பேர் முகமும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா விக்ரமன் ஏன் தன் மனைவி தான் அந்த மோகினின்னு ஊர் மக்கள் கிட்ட இருந்து மறைக்கிறான் என்று மட்டும் கார்த்திக்கிற்கு புரியாமல் இருந்தது. விக்ரமனை பற்றிய புதிருக்கு கார்த்திக் விடை காண முயற்சித்து கொண்டிருந்த போது ஊர் பொதுவில் கூடியிருந்த ஆட்களில் ஒருவன் பேச முன்வந்தான். அப்படின்னா விக்ரமன் நம்ம கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறான்னு சொல்றீங்களா சாமி? ஆமா, எனக்கு அந்த சந்தேகம் நிறைய இருக்கு. அந்த சந்தேகம் உண்மையா இல்லையான்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் அந்த மோகினி உடம்புல
யார் இருக்கிறான்னு நான் தெரிஞ்சுப்பேன் என்றான் மந்திரவாதி. புலியூர் மக்களும் மந்திரவாதியும் விக்ரமனை பற்றியும் அவன் மனைவியை பற்றியும் உண்மையை தெரிந்து கொள்ள யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் கார்த்திக்கிற்கு அவர்களை பற்றி நிறையவே தெரிய ஆரம்பித்தது. இன்னொரு பக்கம் சந்திரலேகா ரகசியமாக வேந்தனை சந்திக்க தயாராகி கொண்டிருந்தாள். பணம் கொடுக்காமல் யாரும் சந்திரலேகாவை பார்க்க கூட அனுமதி இல்லை என்று மனோகரி திட்டவட்டமாக சொல்லியிருந்தாள். ஊர் மக்களின் காம இச்சைகளை தீர்க்கும் தேவதாசியாக இருப்பதை நினைத்து சந்திரலேகா புலம்பினாள். அவளின் இந்த நிலைக்கு தான் காரணம் என்று சொல்லி வேந்தனும் வருத்தப்பட்டான். ஒரு நாள் மனோகரி நிறைய குடித்துவிட்டு போதையில் சந்திரலேகாவின் அறைக்குள் நுழைந்தாள். அவள் கோபமுடன் அங்கிருந்த வளையல்களை தூக்கி சுவற்றில் வீசினாள். அந்த கண்ணாடி வளையல்கள் அனைத்தும் உடைந்து சிதறியது. ஏ சந்திரலேகா, இந்த ஊர் ஆம்பளைங்களை எல்லாம் ஓ மேல கிறுக்கு பிடிச்சு அலையிறதுக்கு எப்படி என்னடி மந்திரம் போட்ட? நானும் இளமையா இருக்கேன், அழகா இருக்கேன். ஆனா நீ இந்த மாளிகைக்கு வந்த அப்புறம் எனக்கு மரியாதையே இல்லை. நீ இந்த மாளிகையில தேவதாசியா இருக்க மாட்டேன்னு சொன்ன, ஆனா இப்ப இந்த ஊரே உன் அழகுல தான் மயங்கி இருக்கு என்று பொறாமையுடன் கூறினாள் மனோகரி. மனோகரி அக்கா, நான் வாழணும்னு நினைச்சு வாழ்க்கை இது கிடையாது. இது என் விருப்பம் இல்லாத வாழ்க்கை. இதுல நான் உங்களை ஜெயிச்சு எனக்கு என்ன கிடைக்க போகுது என்று சந்திரலேகாவின் வார்த்தைகள் நிதானம் துணித்தது. எனக்கு எல்லாம் தெரியும். நீ வர்றதுக்கு முன்னாடி இது என்னோட அறையா இருந்துச்சு. நீ வந்ததும் இது என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்ட. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நீ உன் அழகால எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்க ஆரம்பிச்சிருக்க. நான் சொல்றத கேளு. உன்னோட விளையாட்டெல்லாம் நிறுத்திக்கோ, இல்லைன்னா ரொம்ப மோசமான விளைவுகளை சந்திக்கணும். ஜாக்கிரதை என்று மிரட்டினாள் மனோகரி. பிறகு மனோகரி போதையில் அங்கிருந்து தள்ளாடியபடி தனது அறையை நோக்கி சென்றாள். மனோகரி பேசிவிட்டு போனதை கேட்டு சந்திரலேகா மிகவும் கவலையடைந்தாள். அப்போது சந்திரலேகாவின் தோள்களை யாரோ தொட அவள் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். அவளுக்கு முன்னால் இப்போது கார்த்திகை வேந்தன் நின்று கொண்டிருந்தான். சந்திரலேகா, நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு என்று சொல்லி தன் கையில் இருந்ததை அவளுக்கு காட்டினான். ஒரு அழகிய ஓவியம் ஒன்றை அவன் அவளுக்கு காண்பித்தான். அதை பார்த்து சந்திரலேகா மிகவும் சந்தோஷமடைந்தாள். வேந்தா, இந்த ஓவியம் ரொம்ப அழகா இருக்கு. நான் இது விக்ரமனுக்கு பரிசா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உன்னை பத்தி சொல்லி புரிய வச்சதே அவர்தான். அப்புறம் அவரோட மனைவி லாவண்யாவும் எனக்கு சின்ன வயசுல இருந்து பழக்கம். இத அவங்களுக்கு கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்று பரவசமடைந்தாள் சந்திரலேகா. சரி, நீ உன் விருப்பப்படியே இது விக்ரமனுக்கு பரிசா கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு எந்த பரிசும் இல்லையா என்று கேட்டு அவன் அவள் உதடுகளை பார்த்து புன்னகைத்தான். என் கூட வா, உனக்காக நானும் ஒரு பரிசு வச்சிருக்கேன் என்று சொல்லி சந்திரலேகா அவனை அறையின் மூளைக்குள் அழைத்து சென்று அங்கிருந்த கண்ணாடியின் முன்பு நிற்க வைத்தாள். அந்த கண்ணாடியில் இருந்த சிறிய வட்டம் ஒன்றை அவள் அழுத்தினாள். உடனே அந்த கண்ணாடி இருக்கும் இடத்திலிருந்து நகர்ந்தது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் வேந்தன். சந்திரலேகா, என்ன இது என்று ஆச்சரியமுடன் கேட்டான். இது ஒரு ரகசிய அறை. இங்க வேலை பார்க்குற பொண்ணு எனக்கு சொன்னா. நீங்க எனக்கு கொடுத்த காதல் பரிசுகளை நான் இங்க தான் வச்சிருக்கேன், வாங்க என்று சொல்லி அவனை அந்த ரகசிய அறைக்குள் அவள் அழைத்து சென்றாள். உள்ளே வந்தவுடன் அவள் அங்கிருக்கும் விளக்குகளை ஒளிரச் செய்தாள். அந்த அறையே விளக்கின் வெளிச்சத்தில் அழகாக காட்சியளித்தது. அந்த அழகை பார்த்த வேந்தன் அதிர்ச்சியித்து போனான். அழகு, பேரழகு, இந்த இடமே ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கு. அவன் சொல்லியதை கேட்டு புன்னகைத்து கொண்டு சந்திரலேகா அங்கிருந்த சிறிய பெட்டி ஒன்றை வேந்தனிடம் நீட்டினாள். இது திறந்து பாரு வேந்தா. வேந்தன் குழப்பமுடன் அதை வாங்கி திறந்து பார்த்தான். அதில் ஒரு சிறிய துணி ஒன்று இருந்தது. வேந்தன் அந்த துணியை கையில் எடுத்து பார்த்தபோது அதில் வேந்தன் என்று எழுத்துக்களால் வரையப்பட்டிருந்தது. இத நான் உனக்காக செஞ்சேன் வேந்தா, என்னோட சின்ன காதல் பரிசு என்று கூறினாள் அவள். என்னால இந்த நரகத்திலிருந்து விடுபட முடியுமான்னு தோணல வேந்தா. அது வரைக்கும் இப்படி உன்னை பார்த்துக்கிட்டாலே எனக்கு போதும் என்று சொல்லி அவள் கலங்கினாள்.
அவள் அப்படி சொல்லியது வேந்தன் தனது வலது கையால் சுவற்றில் ஓங்கி குத்தினான். உன்னை காப்பாற்ற முடியாத நிலைமையில இருக்கிறத பாக்குறப்ப எனக்கே என் மேல வெறுப்பு வருது. என்னாலதான் உனக்கு இந்த நிலைமை. என்னால நீ ரொம்ப கஷ்டப்படுற சந்திரலேகா என்று அவன் வருந்தினான். வேந்தனின் வருத்தத்தை பார்த்த சந்திரலேகா அவனை தன் அருகில் இழுத்து கொண்டாள். வேந்தா, நடந்ததை பத்தியெல்லாம் மறந்துரு. நான் உனக்கு இன்னொரு விஷயம் காட்டணும். உன்னை நான் ஓவியமா வரைஞ்சிருக்கேன் என்று சொல்லி அவள் வரைந்து வைத்திருந்த ஓவியத்தை எடுத்து காட்டினாள். அதை பார்த்தவுடன் வேந்தன் ஆச்சரியத்தில் உறைந்து போனான். அவன் கண்கள் லேசாக கலங்கின. இத நீ எப்ப வரைஞ்சலேக்கா? இது உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு என்றான் வேந்தன். எனக்கு எப்பெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கோ அப்பெல்லாம் நான் இதை வரைய ஆரம்பிச்சேன். உன்னோட உருவம் தான் என்னோட கவலையிலிருந்து என்னை காப்பாத்துது வேந்தா என்று அவள் கூறினாள். உடனே உணர்ச்சி வசப்பட்டு வேந்தன் அவளை இறுக்கமாக கட்டிப்பிடித்து கொண்டான். என்னை மன்னிச்சிடலேக்கா, உன் விஷயத்துல என்னால எதுவுமே செய்ய முடியல. இனிமே உன் வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிட்டு தான் நான் திரும்பி வருவேன் என்று சொல்லி அவள் நெற்றியில் முத்தமிட்டான். சந்திரலேகா வெட்கமும் காதலும் கலந்து அவனை ஏறிட்டாள். அவள் முகத்தை நேருக்கு நேர் பார்த்த வேந்தன் அவள் உதடுகளில் முத்தமிட்டான். வேந்தா, நீ என் வாழ்க்கையில வந்த அப்புறம்தான் எல்லாமே அழகா இருக்கு. என்னோட வலிக்கெல்லாம் நீ தான் மருந்து. இப்ப நான் உன் அளவுக்கு அதிகமா காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்றாள் சந்திரலேகா. உடனே வேந்தன் அவளை இறுக்கி அணைத்து கொண்டு அவள் கைகளை பிடித்து முத்தமிட்டான். அவன் முத்தங்கள் சந்திரலேகாவை உணர்ச்சியை தூண்டின. சிறிது நேரத்தில் அவர்கள் அந்த ரகசிய அறையில் ஒருவருக்கொருவர் பின்னி பிணைந்து மோகத்தில் மூழ்கி போனார்கள். சந்திரலேகாவும் வேந்தனுக்குமான காதல் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்க ஊருக்குள் சந்திரலேகாவின் மவுசும் அதே போல் வளர்ந்தது. பெரும் பணக்காரர்கள் எல்லாம் அவளை எப்படியாவது அனுபவிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திரிந்தார்கள். அது மனோகரியின் மனதில் இன்னும் பொறாமையை வளர்த்தது. அப்போது ஒரு நாள் பாரி மாளிகைக்கு வந்து மனோகரியை சந்தித்தான். மனோகரி, சந்திரலேகா நீ இல்லாதப்ப அவளோட காதலன் வேந்தன் அடிக்கடி சந்திச்சுட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் பல இரவுகளை ஒன்னா கழிக்கிறாங்க. சீக்கிரமே இங்கிருந்து ஓடி போகவும் அவன் திட்டம் போட்டிருக்கா என்றான் பாரி. பாரி சொன்னதையெல்லாம் கேட்ட மனோகரி கடுமையான கோபத்திற்கு ஆளானாள். எனக்கு தெரியும், அவளோட நடவடிக்கையை பார்க்கும்போதே சந்தேகமா இருந்துச்சு. இந்த சந்தர்ப்பத்துக்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன். இந்த வாட்டி அவளை என்ன பண்றேன்னு பாரு என்று கோபம் கொப்பளிக்க கத்தினாள் மனோகரி. ஒரு பக்கம் மனோகரி சந்திரலேகாவிற்கு எதிராக திரும்பியிருக்க, இன்னொரு பக்கம் ஊரில் காணாமல் போன பெண் யார் என்று தெரியாமல் ஊர் மக்கள் தவித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மந்திரவாதியிடமும் பூசாரியிடமும் அதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்டார்கள். மந்திரவாதி அதற்கு தனது இறுக்கமான குரலில் பதில் சொல்ல தொடங்கினான். அந்த மோகினியை கண்டுபிடிக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அதை வச்சு அவளை நாம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் என்று மந்திரவாதி சொல்ல, தனது திட்டத்தை ஊர் மக்களிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் மந்திரவாதி. மந்திரவாதி என்ன செய்ய போகிறான் என்று கார்த்திகிற்கு குழப்பமாக இருந்தது. என்னோட நிகழ்காலத்துல ஒரு மந்திரவாதி சந்திரலேகாவை கொடுமைப்படுத்துற மாதிரி இப்ப இவன் லாவண்யாவை கொடுமை செய்ய போறானா? அப்ப நான் சந்திரலேகாவை காப்பாத்தினேன். ஆனா இப்ப என்னால எதுவும் செய்ய முடியாதே. நான் இங்க வந்தது உண்மையை தெரிஞ்சுக்க மட்டும்தான். அதனால என்னால வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். கடவுளே, நீ தான் அந்த பொண்ணுக்கு உதவணும் என்று அவன் மனதில் நினைத்து கொண்டான். லாவண்யாவிற்கு எதுவும் ஆகக்கூடாது என்று அவன் மனம் துடித்தது. ஆனால் நடக்கப் போகும் எதையும் தன்னால் மாற்ற முடியாது என்று அவனுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. அடுத்த நாள் இரவு மந்திரவாதி தனது சீடர்கள் சிலருடன் காட்டுக்குள் சென்றான். அப்போது அங்கு வந்த பூசாரி, ஐயா, அந்த மோகினி பண்ணையார மட்டும்தான் கொலை செஞ்சிருக்கா. ஊர் மக்கள் யாரையும் எதுவும் செய்யல. அப்படி இருக்கிறப்ப நாம அவளை கட்டுப்படுத்த நினைக்கிறது தப்பா இருக்காதா என்று பவ்யமாக மந்திரவாதியிடம் கேட்டார். இல்ல பூசாரி, அவ ரத்தம் குடிக்கிற பிசாசு. அவ்வளோ சீக்கிரம் அடங்க மாட்டா. அவ இங்கேதான் இருக்கா. வாய்ப்புக்காக காத்திருக்கா. இன்னைக்கு ராத்திரியே அவ யார் உடம்ப பயன்படுத்துறான்னு நான் கண்டுபிடிப்பேன்.
அவளை எல்லாருக்கு முன்னாடியும் கொண்டு வந்து கட்டுப்படுத்துவேன், இல்லைன்னா இந்த ஊருக்கு தான் ஆபத்து என்றான் மந்திரவாதி. அதை கேட்ட பூசாரியால் எந்த பதிலும் பேச முடியவில்லை. லாவண்யா, உன்னை பத்தின உண்மைகள் இன்னைக்கு வெளியில வரப்போகுது என்று சொல்லி மந்திரவாதி மர்மமாக சிரித்தான். மந்திரவாதி என்ன செய்ய போகிறான்? அடுத்ததாக என்ன உண்மை வெளிவரப் போகிறது? நடக்கும் குழப்பங்களுக்கு கார்த்திக் எப்படி விடை காணப் போகிறான்? தொடர்ந்து கேளுங்கள் சந்திரலேகா. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.